ஸ்மார்ட்டினை தன் வளையத்திற்குள் கொண்டு வந்து விட்டது பிஜேபி. இலாக்கா இல்லாத அமைச்சர் ஜான்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. போலி மருந்து வழக்கில் சிபிஐ மெத்தனமாக செயல்படுகிறது. கலக்கத்தில் அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள். என்ஆர் பிஜேபியின் அழுத்தமா? புதுவை தாத்தா குரலுக்கு மாபெரும் வெற்றி. பென்ஷன் ரூபாய் 500 உயர்வு. குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை ரூபாய் 2500 பிப்ரவரி 7 முதல் கிடைக்கும். பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மானியம் கிடைக்காமல் பயனாளிகள் ஏமாற்றம். விமான நிலையத்தை சுற்றி கட்டிட பணிகள் துவங்கும் முன் என்ஓசி பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். பாஜக தற்போது தனது அரசியல் வளையத்திற்குள் சார்லஸ் மார்ட்டினை கொண்டு வந்துள்ளது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இலாக்கா இல்லாத அமைச்சர் ஜான்குமார் என எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. அதிகாரம் இருந்தும் பொறுப்பு இல்லாத ஆட்சி என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலி மருந்து வழக்கில் சிபிஐ விசாரணை மெத்தனமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விசாரணை தாமதம் காரணமாக அரசு அதிகாரிகளும் அரசியல் பிரமுகர்களும் கலக்கத்தில் இருப்பதாகவும், குறிப்பாக என்ஆர் பிஜேபி தரப்பில் அரசியல் அழுத்தம் காரணமாகவே நடவடிக்கைகள் தளர்த்தப்படுகின்றனவா என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது. உண்மை வெளிவருமா என்ற கேள்வியும் மக்களிடையே உருவாகியுள்ளது. புதுவை தாத்தாவின் குரலுக்கு மீண்டும் வெற்றி கிடைத்துள்ளது. மூத்த குடிமக்கள் பென்ஷன் ரூபாய் 500 உயர்த்தப்படுவதாக புதுவை அரசு அறிவித்துள்ளது. அதேபோல் குடும்ப தலைவிகளுக்கு 2500 உதவித்தொகை வழங்கும் திட்டம் பிப்ரவரி 7 முதல் அமலுக்கு வருகிறது. இந்த அறிவிப்புகள் மக்களிடையே மகிழ்ச்சியையும் பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை தொகை கிடைக்காததால் பயனாளிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் அரசின் செயல்பாடு குறித்து சந்தேக கேள்விகளையும் என்ஆர் பிஜேபி அரசை விமர்சனமும் செய்து வருகின்றனர். விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் எந்த கட்டிட பணிகளும் துவங்குவதற்கு முன் கட்டாயமாக என்ஓசி பெறப்பட வேண்டும் என புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கம் அவர்கள் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். விதிமுறைகளை மீறி நடைபெறும் கட்டுமானங்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இத்துடன் ஐஎன்சி ஆன்லைன் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். தொடர்ந்து செய்தியை பார்க்க ஐஎன்சி ஆன்லைன் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.